Hi friends, welcome back. Last video la aeronautical engineering and aerospace engineering பத்தி பார்த்தோம். ஸோ முடிக்கும்போது AME exam and DGCA exam பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? AMEனா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வேரியஸ் லெவலில் இந்த கோர்ஸை படிக்க முடியும். அதாவது ஏவியேஷன் செக்டரில் இருக்க கோர்சஸை படிக்க முடியும். என்னென்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் லெவலில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். கிராஜுவேஷன் லெவல்லையும் நீங்கள் படிக்கலாம். BBA இன் ஏவியேஷன், BBA இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், BSc இன் ஏரோநாட்டிக்கல், BSc இன் ஏர்க்ராஃப்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் BSc இன் ஏவியேஷன். டிப்ளமா லெவலில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் இருக்குது. கேபின் க்ரூ, ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப். லைசன்ஸ் கோர்ஸும் இருக்குது. பைலட்க்கு AME அதாவது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஃபார் DGCA ஆஃப் இந்தியா, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஃபார் யூரோப்பியன் யூனியன் ஏவியேஷன் சேஃப்டி ஏஜென்சி. இதுக்கெல்லாம் நம்ம லைசன்ஸ் வாங்கணும். நான் மேலே சொன்ன 3க்கும் லைசன்ஸ் எடுக்கணும். இது வந்து லைசன்ஸ்டு கோர்ஸ். அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது வந்து இன்ஜினியரிங் லெவலில் மட்டும் இல்லை, டிப்ளமா நீங்கள் படிக்கணும்னு இருந்தாலும் சரி, கிராஜுவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, எதுக்கு அப்ளை பண்ணாலும் அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட வெப்சைட் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டூ செக் இட் அவுட். இந்த எக்ஸாமை வந்து 14 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எழுதலாம். இந்த எக்ஸாமை நீங்கள் 3 times அட்டம் பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டும் நான் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டும் இந்த எக்ஸாம் எழுதலாம். யார் யார் என்னென்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், என்னென்ன சிலபஸ், என்ன எலிஜிபிலிட்டி, அதையும் நாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து PCM எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த எல்லா கேட்டகரியிலையும் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இப்போ நீங்கள் மேக்ஸ் எடுக்காமல் பயாலஜி எடுத்திருக்கீங்க அப்படின்னா 12th அவங்க வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். இது 3ல் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து BBA இன் ஏவியேஷன், BBA இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கிராஜுவேஷனில் இந்த 2 கோர்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்தது, நான் வந்து 12th சயின்ஸ் குரூப்பே எடுத்து படிக்கல, நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து BBA இன் ஏவியேஷன் படிக்கலாம், BBA இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். அது தவிர சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், அதாவது கேபின் க்ரூ, ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், கிரவுண்ட் ஸ்டாஃப், இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது 10th நான் முடிச்சிருக்கேன், நான் இந்த லைனில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளமாவுக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமா இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் AME ஏர்க்ராஃப்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங், இந்த 3க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது தவிர நீங்கள் லைசன்ஸ் கோர்ஸ் ஆன ஈசா, அதாவது யூரோப்பியன் சேஃப்டி ஏஜென்சிக்கான லைசன்ஸ் கோர்ஸுக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்தது, இதுக்கான சிலபஸும் அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 10th and 12th அதாவது சயின்ஸ் குரூப் எடுக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுதான் அவங்களுக்கான சப்ஜெக்ட்ஸு. இந்த சப்ஜெக்ட்ஸான சிலபஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், இதான் அவங்களுக்கான சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த எக்ஸாமை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அட்டம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னைக்கு எக்ஸாம், என்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனாக இருக்குது, என்னைக்கு லாஸ்ட் டேட், இது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் லைக் திஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பார்க்கை வெளிக்கொண்டு வாங்க. ஃப்ளை ஹை அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர் அண்ட் பாய்.